பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிறைய பேர் வந்து சாமி கும்பிடுறப்போ நம்ம அந்த ஸ்லோகங்கள் சொல்றது வந்து நம்மளுடைய வழக்கமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம ப்ரொனன்சியேஷன் நமக்கு வந்து அந்த இதை எடுத்துட்டாங்க. நம்மளால பிரசன்டேஷன் பண்றது வந்து சரியா இருக்காது. அந்த அந்த பிரசன்டேஷன்ல வந்து நம்ம உச்சரிப்பு வந்து சரியில்லாம இருக்கும். அதை எப்படி சரியா இது பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நமக்கு சொல்றதுக்கு வந்திருக்காங்க. அவங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நான் பண்ணிட்டு தளத்தை வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்கிறேன். நான் உங்க எல்லாருக்குமே பரிச்சயமான நபர். பல்வேறு தளங்களில வந்து இப்போ அவருடைய அதிரடி பேச்சால் எல்லாரையும் கவர்ந்து இழுத்துக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய சிவசங்கரி அவர்கள் சகோதரி எம்சிஏ படிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஆசிரியராகவும் கல்லூரியில் 2 வருட பணி அனுபவம் உள்ளவங்க. இப்போ பட்டிமன்ற பேச்சாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், புத்தக திறனாய்வாளர் அப்படின்னு பல்வேறு தளங்களில் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள். அது போக இல்லாம ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டு உலக சாதனை நிகழ்வாக திருவாசகம் முற்று எழுதும் அந்த இதுல வந்து திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு, திருவண்ணாமலை தடம் பதிக்கும் கலைஞர்கள் பன்னாட்டு மையம் அவங்களோட இணைந்து அந்த உலக சாதனை நிகழ்வுல பங்கேற்று சிறப்பிச்சிருக்காங்க. அதே போல ஸ்கை யோகாவில் ஆசிரியர் பயிற்சியாகவும் பிரம்ம ஞானம் முடிச்சிருக்கிறாங்க. கன்னட மொழியில யோகா பயிற்சியை கட்டணமின்றி பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் தொடர்ந்து அதற்கான வகுப்புகளுக்கும் போறாங்க. நிறைய அதுலயும் படிச்சுட்டு இருக்காங்க. பெண் தொழில் முனைவோரா இருக்காங்க. தாய்மொழி உறவுகள் நடத்திய பட்டிமன்றத்துல வந்து தமிழ் சொல் சான்றோன் கலைச்சுடருளி அப்படிங்கிற விருது வாங்கியிருக்காங்க. அதே போல கார்டனிங்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. அவங்க வீட்டுல இருக்கிற பூக்களே சொல்லும் அது எவ்வளவு அழகா அந்த பூக்களை அவங்க பராமரிச்சுட்டு இருக்காங்கன்னு அவங்க போடுற ஸ்டேட்டஸ்ல பார்த்தாலே தெரியும். அவ்வளவு ஒரு சந்தோஷமான புன்னகை பூக்கும் முகங்களாய் அந்த பூக்கள் வந்து அவங்களுடைய வீட்டையும் அலங்கரிக்கும். அந்த ஸ்டேட்டஸ் மூலமா நம்மளுடைய மனதையும் அலங்கரிக்கும் தான் சொல்லணும். அதே போல நிறைய மெஹந்தி, ஓவியம் வரைதல், நிறைய பல்வேறு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பிஸியாக வச்சுட்டு இருக்க ஒரு நபர். நல்ல அன்பு சகோதரி. வாங்க சிவசங்கரி மேடம், இந்த ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். இன்று நமக்கு வந்து சமஸ்கிருத ஸ்லோகங்களை எப்படி எளிதாக படிப்பது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்க. வாங்க, வணக்கம். வந்திருக்கின்ற லேட்டா பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கமும் நன்றியும். நிகழ்ச்சி அவங்களோடது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய கருத்துக்கள், ஃபீட்பேக் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஓகே சங்கரி மேடம், ஓவர் டு யூ. தேங்க்யூ மேம். வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? அனைவருக்கும் மாலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு திருவின் குருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. எனது குரு வேதாத்ரி மகரிஷி அவரின் பாதம் பணிந்து எனது உரையை ஆரம்பிக்கிறேன். என்னை இந்த மார்க்கத்திற்கு, பக்தி மார்க்கத்திற்கு அழைத்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து எனது உரைக்குள் செல்லலாம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத ஸ்லோக உச்சரிப்பு. சோ இப்ப சமஸ்கிருதம் ஏன் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு பழமையான மொழி, ஒரு செம்மையான மொழி. செம்மைப்படுத்தப்பட்ட மொழின்னு சொல்லலாம், பண்படுத்தப்பட்ட மொழின்னு சொல்லலாம், மெருகூட்டப்பட்ட மொழின்னு சொல்லலாம். இந்த சமஸ்கிருதத்துலதான் வந்து வேதங்கள், உபனிஷதங்கள், பகவத்கீதை, புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே இருக்கு. சோ நம்ம சமஸ்கிருதத்தை கத்துக்கும் போது நம்ம அந்த வேதங்கள்ல இருக்கிற நாலேஜை வந்து நம்ம கெயின் பண்ண முடியுது. இந்த மொழியை வந்து தேவ பாஷைன்னு சொல்றோம், தெய்வ மொழின்னு சொல்றோம் இந்த சமஸ்கிருதத்தை வந்து. அப்புறம் இந்த சமஸ்கிருதம் கத்துக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து மன அமைதி கிடைக்குது. மன அமைதினா என்னன்னா மன ஒருநிலைப்படுது. இப்ப சமஸ்கிருத ஸ்லோகத்தை வந்து நம்ம தமிழ்ல தான் கத்துக்க போறோம், சான்ஸ்கிரிட்ல நான் சொல்லி தரல, நம்மளோட தாய்மொழியாகிய தமிழ்ல. இப்ப ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம பார்த்து பார்த்து கவனமா உச்சரிப்போம். இப்ப நம்ம தமிழ்ல கா அப்படின்னு ஒரு எழுத்து தான் இருக்கும். நம்ம கான்னு வர்ற இடத்துல கானும் சொல்லுவோம், கானும் சொல்லுவோம். நம்ம அதை கேட்டு கேட்டு பழக்கான இடத்துல வந்து இப்ப கன்னடா அப்படிங்கிறப்ப கா சொல்லுவோம், காயத்ரி அப்படிங்கிற இடத்துல கான்னு நம்மளே ஆட்டோமேட்டிக்கா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்து நம்ம கரெக்டா ப்ரொனவுன்சியேஷன் பண்றதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்பர்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நம்ம இப்ப அந்த ஒவ்வொரு இடத்துக்களும் காக்கு நம்பர் போட்டிருக்கா இல்லையா, காக்கு வந்து 2 போட்டிருக்கா, 3 போட்டிருக்கா, 4 போட்டிருக்கா, அதுக்கு என்ன மாதிரி உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து உச்சரிக்கும் போது நம்ம மனம் வந்து அதுலயே ஒருநிலைப்படுது. சோ மன அமைதி நமக்கு கிடைக்குது இந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறப்ப. நினைவாற்றல் வந்து அதிகரிக்குது. நம்ம ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கவனிச்சு படிக்கிறோம். சோ அப்ப நமக்கு
நினைவாற்றல் அதிகரிக்குது, உச்சரிப்பு திறன் வந்து அதிகரிக்கிறது, ஆன்மீகத்துல வந்து நமக்கு முன்னேற்றம் ஏற்படுது, இறை பக்தி ஏற்படுது, நன்னெறி ஒழுக்கங்கள், தன்னம்பிக்கை, இதையெல்லாம் வந்து இந்த ஸ்லோகங்கள்ல வந்து வளர்க்க முடியுது. அப்புறம் அப்படியே சொன்ன மாதிரி ஈஸியா வேதங்கள், பகவத்கீதை போன்ற ஸ்லோகங்களை கற்க முடியுது, நல்ல சிந்தனைகளையும் வளர்க்குது. நமக்கு வந்து இந்த ஸ்லோகங்கள்ல வந்து கருணை, பொறுமை, இது நன்றி செலுத்துதல், இது எல்லாமே வந்து நமக்கு இந்த ஸ்லோகங்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. அது இல்லாம பிற மொழியை வந்து எளிதா புரிந்து கொள்றதுக்கு வந்து இந்த சமஸ்கிருதம் வந்து யூஸ் ஆகுது. சோ சமஸ்கிருதம் நம்ம கத்துக்கிட்டோம்னா இந்திய மொழிகள்ல இருக்க பல மொழிகளை வந்து நம்ம ஈஸியா கத்துக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப இதோட முக்கிய அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒழுங்கமைக்கப்பட்ட இலக்கண மொழி இந்த மொழி வந்து. அதுதான் இதோட ஸ்பெஷலே. இதோட சிறந்த இலக்கண நூல்னு பாத்தீங்கன்னா அஷ்டாத்யாயி அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் தான் வந்து ஒரு சிறந்த சமஸ்கிருத இலக்கண நூல்ங்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்திற்கும் தனித்துவமான ஒலி அமைப்பு உள்ளது, உச்சரிப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. சோ எப்படி நம்ம உச்சரிக்கிறதோ அது அது ரொம்ப இம்பார்ட்டன்டா உச்சரிக்கணும். நம்ம வந்து கவனம் இல்லாம வந்து தான்னு உச்சரிச்சிட்டோம்னா அங்க மீனிங்கே மாறிடும். அப்ப வந்து கடவுள் வந்து நமக்கு தப்பானதுதான் அருள் புரிவார். சோ நம்ம கரெக்டா உச்சரிச்சு அத வந்து இது பண்ணணும். அப்ப வந்து நமக்கு அந்த வேர்ட்ஸ்க்கான கரெக்டான நமக்கு பிளெஸிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சோ இப்ப சமஸ்கிருதம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட சந்த அமைப்பில் அமைந்த அறிவும் அனுபவமும் வாழ்க்கை நெறியும் நிறைந்த பாடல் வடிவமாகும். நம்மளோட வாழ்க்கை தத்துவங்களை எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு குறிப்பிட்ட சந்த அமைப்பில் வந்து நம்ம உருவாக்கி வச்சிருப்போம். அதை வந்து ஒரு பாடல் வடிவுல இசையா நம்ம வந்து கொடுத்திருப்போம். சோ இப்ப சந்தம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்லோகத்தில் வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை, அசைகளின் அமைப்பு, உச்சரிப்பு வேகம் மற்றும் லயத்தை ஒழுங்குபடுத்தும் விதிமுறைதான் சந்தம்னு சொல்றாங்க. சோ இசை நயத்தையும் ஓசை ஒழுங்கையும் தருவதுதான் சந்தம். இப்ப பாத்தீங்கன்னா சந்தம்னா என்னன்னு நம்ம இப்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம திருக்குறள் எப்படி இருக்கு, 4 அடி 3 அடியில 7 அடியில 7 வார்த்தையில வந்து நம்ம திருக்குறள் கொடுத்திருக்காங்க. சோ அது மாதிரிதான் இதுலயும் வந்து சந்தம்ங்கிற இதுல யூஸ் பண்ணி நமக்கு வந்து சொல்றாங்க. சந்தம்ங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா 4 வகையா இருக்கு. அனுஷ்டுப் சந்தம், காயத்ரி சந்தம், திரிஷ்டுப் சந்தம், ஜெகதி சந்தம். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நீங்க ஸ்லோகம் பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து கரெக்டா இருக்காது. நீங்க சான்ஸ்கிரிட் ஸ்லோகாவை எடுத்து பார்க்கணும். அனுஷ்டுப் சந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பாதங்கள்னு சொல்றாங்க. அதாவது 4 வேர்ட்ஸ். அதுதான் 4 பாதங்கள். ஒவ்வொரு பாதத்துல வந்து 8 எழுத்துல எண்ணிக்கையில வந்து எழுத்துக்கள் வந்து அமைஞ்சிருக்கும். தமிழ் ஸ்லோகாஸ் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, சான்ஸ்கிரிட் ஸ்லோகாவை கம்பேர் பண்ணணும். அதுல வச்சுதான் நமக்கு இது கொடுத்திருக்காங்க. இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பகவத்கீதால இந்த சந்தம் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா காயத்ரி சந்தம்ங்கிறது 3 பாதங்கள் கொண்டது, 8 எழுத்துக்கள் உள்ளது. காயத்ரி மந்திரம் வந்து இந்த சந்தத்துல இருக்கும். திரிஷ்டுப் சந்தம்ங்கிறது வந்து 4 பாதங்கள் கொண்டது, 11 எழுத்துக்கள் உள்ளது. அதே மாதிரி ஜெகதி சந்தம்ங்கிறது பெரும்பாலான வேத மந்திரங்கள் வந்து திரிஷ்டுப் சந்தத்துலதான் வந்து இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெகதி சந்தம்ங்கிறது 4 பாதங்கள் கொண்டது, 12 எழுத்துக்கள் உள்ளது. சோ இதுதான் சந்தம். சந்தம்ங்கிறது எவ்வளவு வேர்ட்ஸ், எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்குதுங்கிறதா சந்தம்ங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்லோகம் சரியா ஒரு இசையா அழகான இசையா நமக்கு கேட்கணும் அப்படின்னா சரியான சந்தம் இருக்கணும், சரியான உச்சரிப்பு இருக்கணும், சரியான இடைவெளி இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் அது ஒரு ஸ்லோகத்திற்கு ஒரு அழகான இசை கிடைக்குது. சோ இது ஒரு ஜென்ரலா நான் ஒரு அறிமுகம் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்லோகம் படிக்கிறதுக்கு முன்னாடி. அப்பதான் ஸ்லோகம் கத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் வரும். இப்ப அதுதான் நம்ம கரெக்டா உச்சரிக்கணும். சோ இப்ப நம்ம எழுத்துக்களுக்குள்ள போலாம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைரக்டா நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் தான் நான் கிளாஸ் அதே போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப எழுத்துக்கள் சேம் தமிழ்ல எப்படி எழுத்துக்கள் இருக்குது, உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், அந்த மாதிரிதான் உயிர் எழுத்துக்கள்ல 13 இருக்கு. குறில் எழுத்துக்கள்னு பாத்தீங்கன்னா ஆ, இ, ஊ, ரு, இல், ரு. சோ இது வந்து ஒரு மாத்திரை அளவுல வந்து உச்சரிக்கணும். நெடில் எழுத்துக்கள்னு பாத்தீங்கன்னா ஆ, இ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ. சோ இதெல்லாம் நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை அளவுல உச்சரிக்கணும். இப்ப மெய் எழுத்துக்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல என்ன கக்கா, காங்கா, சான்யா அப்படி இருக்குமா. சோ அதே மாதிரிதான் இதுல வந்து எப்படின்னா கச்சட தப்ப வர்க்கங்கள்னு சொல்றாங்க. வர்க்கிய எழுத்துக்கள், அவர்க்கிய எழுத்துக்கள்னு சொல்றாங்க. மொத்தமா கச்சட தப்ப அப்படிங்கிறாங்க. அந்த கால பாத்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் இருக்கும். சால பாத்தீங்கன்னா 5 எழுத்துக்கள், டால பாத்தீங்கன்னா 5, தால 5, பால் 5, டோட்டலா 25 எழுத்துக்கள் வர்க்கிய எழுத்துக்கள் இருக்கு. அது இல்லாம அவர்க்கிய எழுத்துக்கள்னு பாத்தீங்கன்னா யாரா, லாவா, ஷா, ஷா, சா, ஹா. இதெல்லாம் வந்து அவர்க்கிய எழுத்துக்கள்னு சொல்றாங்க. சரி இப்ப ஒவ்வொரு எழுத்துக்களா நம்ம வந்து பார்ப்போம் டீடைல்டா.
அடுத்தது கா வர்க்க எழுத்துக்கள். சோ இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்லோகாஸ் நம்ம புக்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம். என்னடா நம்பர்ஸா எழுத்துக்கிட்டால போட்டிருக்காங்க. சும்மா நம்ம எப்போதும் போல ஜெனரலா படிச்சுட்டு போயிருப்போம். இப்ப நம்ம சமஸ்கிருதம் கத்துக்க போறோம் தமிழ் மூலியமா. இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இப்ப காக்கு வந்து நம்பர்ஸ் குடுத்திருக்க மாட்டாங்க. ஸ்லோகம்ல 1ன்னு குடுத்திருக்க மாட்டாங்க. மத்த நம்பர்ஸ் எல்லாம் குடுத்திருப்பாங்க. 1ங்கிறத நம்ம பார்த்தோனே தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்த நம்பர்ஸ் மட்டும் எல்லா எழுத்துக்களும் ஸ்லோகங்கள்ல இருக்காது. மத்த 2, 3, 4 நம்பர்ஸ் இருக்கும். இப்ப காங்கிறது பாத்தீங்கன்னா என்ன, கழுத்து தொண்டையில இருந்து உச்சரிக்கணும். கா அப்படிங்கிறது இந்த ஹார்டா உச்சரிக்கணும். இதே கா மேல 2 நம்பர் போட்டிருந்தா என்னன்னா, நம்ம காத்து வெளியில வரணும். அடிவயத்துல இருந்து உச்சரிக்கணும். கா அப்படி நல்லா அந்த காத்து அந்த வெளியில வர்ற மாதிரி உச்சரிக்கணும். நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நல்லா வரும். அடுத்தது க அப்படிங்கிறது என்னன்னா, சாஃப்டா உச்சரிக்கணும். க அப்படின்னா டீப் சாஃப்டா அந்த காத்து வெளியில வர மாதிரிதான். சோ ஒரு 2, 4 அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து காத்து வெளியில வர்ற மாதிரி உச்சரிக்கணும். சோ அதோட அனுநாசிக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்கு, அதாவது மூக்கோட வழியா உச்சரிக்கிற ஒரு லெட்டர் தான் இங்குங்கிறது. சோ அதுதான் வந்து அனுநாசிக்னு சொல்றாங்க. இந்த கக்கா கக்கா க இதுதான் வந்து 5 லெட்டர் கா வர்க்கத்துல வர்றது. சோ இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, காக்கு கல்யதாம். காங்கிறது தமிழ் கா நம்ம தெரியும், கல்யதாம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கா மேல 2 ப்ரொனவுன்ஸ் போட்டிருந்தா எப்படின்னா, முக்க க அந்த காத்து வழியில வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழுத்தம், அந்த இடத்துல இக்கு இருக்க மாதிரி நம்ம நினைச்சிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழுத்தம் கொடுக்கணும். முக்க அப்படின்ட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா, காயத்ரி சாஃப்டா கா உச்சரிக்கிறோம். கர்மா அந்த கா வந்து கொஞ்சம் ஹார்டா ஏர் வெளியில வர மாதிரி உச்சரிக்கணும். இதுதான் கா வர்க்கத்துல இருக்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சா வர்க்க எழுத்துக்கள். சா வர்க்க எழுத்துக்கள்னா அதே மாதிரி 1 போட்டா சா கிளீனா, அதாவது அன்னத்துல இருந்து உச்சரிக்கிறது. இது வந்து ச அவ்வளவுதான். அடுத்தது வந்து ச அந்த காத்தோட உச்சரிக்கிறது. ஜ ஜ அவ்வளவுதான். அதோட அனிநாசிக்னு பாத்தீங்கன்னா இங். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப சா மேல ஒண்ணுன்னு போட்டிருக்கு. சா அதாவது தமிழ் சா மேல ஒண்ணுன்னு போட்டா அதை நம்ம வந்து சான்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். அப்புறம் தூ இருக்கா, அந்த தூ வந்து நம்பர்ஸ் எதுவுமே போடல, நார்மல் தூ தான். அப்ப நம்ம வந்து தூன்னு சொல்லக்கூடாது தப்பா. தூ அப்படிங்கறது கரெக்டா அங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சத்துர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது சாயா, அடுத்தது ஜென்ம, ஜஹாம்பா அப்படி ஜஹாம்பா அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். அடுத்தது டா வர்க்க எழுத்துக்கள். டா வர்க்கத்திலே அதே மாதிரி 4 அண்ணா இருக்கு. அதோட அனுநாசிக்னு பாத்தீங்கன்னா இன்னு. நாக்கோட நுனி மேல் அன்னத்தை தொடுற மாதிரி லைட்டா சொல்றது. ட ட ட ட சேம் அதே மாதிரிதான் காத்து வெளியில வரணும். டாக்கும் காத்து வெளியில வந்து நம்ம சொல்லணும். இதுதான் இந்த 4 லெட்டர்ஸ் டா வர்க்கத்துல வருது. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கா மேல 4 போட்டிருந்தா என்னன்னு படிக்கணும், கான்னு படிக்கணும். டா பிளைன் டா, கண்டா சாரி கண்டா அப்படின்னு சொல்லணும். டான்னு அந்த இடத்துல டான்னு சொல்லக்கூடாது, கண்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா, பா பிளைன் பா, நமக்கு இன்னு தெரியும் அனுநாசிக். அடுத்தது டி அந்த நம்ம சாரி நான் இது சொல்ல மறந்துட்டேன். அதாவது கா கா அந்த லெட்டர்ஸோட இது பார்த்துட்டோம். சேம் அந்த கக்கா கிக்கி குக்கு அந்த லைன்ஸ்க்கும் நம்பர் போட்டிருந்தா நம்ம அந்த ப்ரொனன்சியேஷன் மாத்திக்கணும். சேம் இதே மாதிரி தான். பப்பா பிபி இருக்குன்னா பி போட்டு பி போட்டு நம்பர் 4ன்னு போட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம பின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சேம் அதே தான். நம்ம ஜென்ரலா டா டா இது மட்டும் பாக்குறோம். மத்த எழுத்துக்கள் நம்மளே அதை கத்துக்க வேண்டியதா. இப்ப சேம் பண்டிதா அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஷண்டா அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா, தா வர்க்க எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா, தமிழ் தா, தண்ணீர் அதுக்கு வர்ற தா தான் ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டிருக்குது. அந்த தாவை தான்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். பற்களில் நாக்கு பொருந்துவதால் உண்டாகும் எழுத்துக்கள். நீங்க அதை சொல்லி பாருங்க. உங்க பற்கள்ல போய் அந்த நாக்கு அதை லைட்டா டச் பண்ணிட்டு வரும். தா 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 சரியா? தா 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 இது சாஃப்டா டீப் சாஃப்டா லாஸ்ட்ல சொல்றோம். அதோட அனுநாசிக்னு பாத்தீங்கன்னா இன்னுங்கிறது. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, கந்த அந்த தா வந்து காத்தோட சொல்லு. தந்திர அது வந்து பிளைன் தா எல்லாமே சரியா? தத்தா தத்தா இதுதான் 4 லெட்டர்ஸ் இருக்கு. இன்னுங்கிறது அனுநாசிக் டோட்டலா 5 லெட்டர்ஸ். அடுத்தது பா வர்க்கம் பார்த்தோம்னா, இரு உதடுகளும் குவிந்து சேர்ந்து உச்சரிக்கப்படும் தான் உச்சரிக்கப்படுற எழுத்து தான் பா வர்க்க எழுத்துக்கள். ப ப
ப ப. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ப இப்ப மேல டூ போட்டிருக்கிறது வந்து நம்ம ரொம்ப அழுத்தி பன்னு அந்த தமிழ்ல இருக்க லெட்டர்ஸ் வந்து இங்க சான்ஸ்கிரிட்ல இல்ல. அது பிஹெச்ஏ சவுண்ட்ல தான் நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. ரொம்ப அதுக்கு ரொம்ப அழுத்தம் நம்ம தமிழ் மாதிரியே இதுல உச்சரிக்க கூடாது. கொஞ்சம் லைட்டா அதை மாத்தி உச்சரிக்கணும். இதோட அனுநாசிக்னு பாத்தீங்கன்னா இம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சம்பா. இந்த சான்னு இருக்கிறத வந்து நம்ம சான்னு எழுதிக்கணும். இம்மு. அடுத்தது பிளைன் பா சம்பா. அடுத்தது இம்பால். அடுத்தது சம்பல. அடுத்தது தம்ப. சோ இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன் ஒண்ணு. இந்த ரூ இருக்குல்ல, தமிழ் லெட்டர் ரூங்கிறது வந்து சான்ஸ்கிரிட்ல இல்ல. நம்ம ரூன்னு ரொம்ப உச்சரிக்க கூடாது. லைட்டா தான் உச்சரிக்கணும். கிருஷ்ணால வருதுல்ல, நம்ம கிருஷ்ணால கிருஷ்ணா அப்படி உச்சரிக்கிறோமா, ரூ அதை எடுத்து உச்சரிக்கிறோமா, லைட்டா ஹாஃப் சவுண்ட்ல உச்சரிக்கிற மாதிரி அப்படிதான் உச்சரிக்கணும். இந்த சான்ஸ்கிரிட்ல வந்து ரூங்கிறது இல்ல. நெக்ஸ்ட் முடிச்சது. ஓகே. சரி, அடுத்த நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா யா லா வா. அது நார்மலா நம்ம தமிழ்லயே நமக்கு தெரியும். சையம் சையுக்த அப்படி சொல்ல. யா வந்து பிளைனா நார்மலா தமிழ்ல உச்சரிக்கிற மாதிரிதான். அதே மாதிரி சல்லக்ன சல்லாப. அதே மாதிரி சவ்வாத சிவ. இதுதான் சேம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வா தெரியும், ரா தெரியும். நெக்ஸ்ட் சா இருக்குல்ல, இந்த சா வந்து என்னன்னு உச்சரிக்கணும்னா சங்கரி. அந்த சானா உச்சரிக்கணும். நம்ம ஷா அத இது எஸ்ஏ சவுண்ட்ல உச்சரிக்கணும். சா எஸ்ஏ சவுண்ட்ல உச்சரிக்கணும். சங்கரி சத்தம் அந்த மாதிரி உச்சரிக்கணும் எஸ்ஏ சவுண்ட்ல. ஹா வந்து ஹச்ஏ சவுண்ட்ல உச்சரிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா யாக்கு வந்து அதே மாதிரி யத்தோக்தம். இது நமக்கே தெரியும். ராவும் நமக்கு தெரியும். லாவும் தெரியும். ரவிக லோகோன் லோகான் அந்த மாதிரி சொல்றது. லோகாமிமம் அதெல்லாம் லாவோட இது தெரியும் நமக்கு. அடுத்தது வா. இது வந்து இந்த ஷா வந்து எப்படின்னா லைட்டா சொல்லணும். எஸ்ஹெச்ஏ தான் லைட்டா சொல்லணும் ஷா. விசிஷ்யத்தே. ஓகே. நெக்ஸ்ட் ஹா வந்து பார்த்தாச்சு. இன்னொரு ஷா விட்டுட்டேனா? ஓகே. இந்த ஷா வந்து நம்ம விசிஷ்யத்தை பாத்தீங்கன்னா லைட்டா சொல்றோம். இப்ப இந்த சேம் நம்ம இப்ப பார்த்ததுதான். நான் ஷார்ட்டா ஒரு நோட் போட்டிருக்கேன். இப்ப இந்த செகண்ட் பாக்ஸ்ல லாஸ்ட்ல ஒரு ஷா இருக்கு பாருங்க. அது வந்து என்னன்னா எஸ்ஹெச்ஏ சவுண்ட்ல வந்து நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். சங்க சப்த அந்த மாதிரி எஸ்ஹெச்ஏ சவுண்ட்ல அந்த செகண்ட் ஷாவை வந்து நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். இந்த ஷா வந்து வர்ஷி அந்த மாதிரி லைட்டா அந்த ஷால ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். தேர்ட் ஒன் ஷாவை. இப்ப லெட்டர்ஸ் எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சேம் இதேதான் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டா குடுத்திருக்கேன். இதுல வந்து என்ன சொல்வாங்கன்னா அல்ப பிராணா மகா பிராணான்னு சொல்றாங்க. அதாவது சேம் நம்ம இப்ப பார்த்ததே தான். நார்மலா லைட்டா சொல்றது வந்து அல்ப பிராணான்னு சொல்லுவாங்க. காத்தோட வெளியில வர்றத வந்து மகா பிராணான்னு சொல்லுவாங்க. அந்த அந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஒளியும் காற்றும் சேர்ந்து வரணும். இந்த அனுநாசிக்ங்கிறது மூக்குல இருந்து நம்ம சொல்றதுதான் அனுநாசிக்ங்கிறது. மத்தபடி எல்லாம் சேம் தான். சேம். இதை நான் உங்களுக்கு டேபிளா ஃபுல்லா போட்டு காமிச்சிருக்கேன். லெட்டர்ஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸோட. ஃபாஸ்டா இருக்கா? இல்ல இல்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ மேம். சேம் இதேதான். அல்ப பிராணாங்கிறது குறைந்த காற்றை வெளிப்படுத்தி இயல்பாக ஒலிப்பது. மகா பிராணாங்கிறது வயிற்றிலிருந்து காத்தை உந்தி வெளித்தள்ளி அழுத்தமாக ஒலிப்பதுதான் மகா பிராணன்னு சொல்றது. இப்ப அனுஷ்வார் அப்படின்னா அதான் அந்த மூக்கின் வழியா சொல்ற லெட்டர்ஸ் தான் அனுஷ்வார்னு சொல்றோம். நான் இம்மு மட்டும் இங்க எழுதியிருக்கேன். நம்ம லாஸ்ட்லயே பார்த்துட்டோம். இன்னு அது எல்லாமே அனுஸ்வார். சரி, இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னன்னா விசர்க்கம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா இந்த மாதிரி 2 கோலன்னு 2 புள்ளி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா இந்த சிம்பல் போட்டிருப்பாங்க. இந்த சிம்பலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லெட்டர் வந்து அவங்க நம்ம எழுதணும். அதுதான் வந்து விசர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல. அதாவது இந்த விசர்க்கம் நம்ம எப்படி எழுத போறோம்னா பிஃபோர் லெட்டர் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விசர்க்கம் வந்து ஆட் பண்ணுவோம். ஒன்னொன்னும் நிறைய கிராமட்டிக்கலா போறப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நம்ம ரொம்ப கிராமரா தெரிஞ்சுக்கலனாலும் லைட்டா தெரிஞ்சுக்கலாம். சோ முன்னாடி இருக்கிற லெட்டர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி விசர்க்கம் மாறும். இப்ப ராம அப்படின்னு போட்டு 2 புள்ளி போட்டிருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன சவுண்ட் வருது? ராம அப்படின்னு சொல்றப்ப சவுண்ட் வருது. சவுண்ட் வந்து அங்க ஹான்னு எழுதணும் விசர்க்கம். ராமக தாரக அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி அப்படிங்கிற சவுண்டோட முடிஞ்சதுன்னா அங்க ஹீங்கிற விசர்க்கம் வரும். ஹரிஹி புவிஹி அந்த மாதிரி. ஹீன்னு அங்க வந்து நம்ம விசர்க்கம் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஹூ சவுண்ட்ல வந்துச்சுன்னா
குரு ஹூ அந்த மாதிரி ஹூன்னு விசர்க்கம் வந்து நம்ம ஊ சவுண்ட்ல வரப்ப ஹூன்னு விசர்க்கம் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் சிம்பிள். நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். மகா கணபதையே நமஹ ஹான்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இது என்னடா இப்படி போட்டிருக்காங்க நம்ம யோசிச்சிருப்போம் அப்ப எல்லாம். இதுதான் அதோட மீனிங். இதுக்கு பேர் வந்து விசர்க்கம்னு சொல்றாங்க. கோலன் சிம்பிள்ல தான் மேக்சிமம் இப்போ வர புக்ஸ்ல எல்லாம் இருக்கு. பழைய புக்ல தான் அந்த இந்த சிம்பிள் இருக்கு. அதான் ஹா ஹி ஹூ அது 3 தான் எண்டிங்ல வருது. இதே சரி இப்ப உள்ள சென்டென்ஸ் உள்ள வந்துச்சுன்னா நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னு சேம் இதே தான் நான் என்ன எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்திருக்கேன் இதுல. ஹா ஹா ஹி ஹி ஹே அப்படிங்கறதுதான் எண்டிங்ல வர்ற விசர்க்கம்னு சொல்றாங்க. அதான் ஆ சொல்ல வந்தா ஹா சௌஷயக அப்படின்னு சொல்றாங்க. ஹ இதே ராத்தா ஆ சொல் வர்றவங்கனால ராத்தாஹா அப்படின்னு முடிக்கிறோம். அதே மாதிரி மத்திஹி குருஹு அதே மாதிரி கௌஹு பூமே மே ஏ சவுண்ட் வரனால அங்க ஹேன்னு முடிக்கிறோம். பூமே ஹே அப்படின்னு முடிக்கிறோம். அதே மாதிரி ஹோன்னு முடிக்கிறப்ப மனோப மானோ யோஹோ அப்படின்னு ஹோ சவுண்ட்ல முடிக்கணும். சோ அங்க என்ன சவுண்ட் எண்டிங்ல வருதோ அந்த சவுண்ட்ல நம்ம முடிக்கிறோம். அதுதான். இப்ப பாத்தீங்கன்னா எழுத்துக்கு வந்து நடுவுல நமக்கு அந்த விசர்க்கம் வந்தா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த லெட்டர் என்னவோ அந்த லெட்டரை நம்ம வந்து இல்லையா அந்த லெட்டரை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து விசர்க்கம் வந்து ஆட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா க க அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம இக்கு போடணும் அந்த இடத்துல. ஆனா இக்குன்னு தமிழ் இக்க ஃபுல்லா சொல்லக்கூடாது. அது ஹாஃப் மாத்திரையில சொல்லணும். அதுக்கு தமிழ் அந்த லெட்டர் இல்லாதனால நம்ம அங்க அப்படி போட்டிருக்கோம். இங்க வந்து என்ன அந்த இந்த மாதிரி ஹா பண்ணுவோம்ல இப்படி போட்டு ஹா அந்த ஹா போட்டு புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். இப்ப மைத்ர அங்க விசர்க்கம் வந்திருக்கு கருணா வந்திருக்கு. இப்ப மைத்ர கருண அப்படி சொல்லணும். அந்த ரொம்ப மைத்ரக்கு அப்படி சொல்லக்கூடாது. மைத்ர கருண அப்படி சொல்லணும். அதே மாதிரி பாப்பா அப்படி வந்திருக்கு. அந்த முன்னாடி இந்த லெட்டர் என்ன பா தத்தஃப்க்கு அப்புறம் அந்த விசர்க்கம்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு பா இருக்கு. பாவோட தமிழ் லெட்டர் நம்ம மெய்யெழுத்து என்னன்னு சொல்லுவோம் இப்புன்னு சொல்லுவோம். அந்த இப்ப வந்து பாதி மாத்திரையில் நம்ம சொல்லணும். இஃப்னு தத்தஃப் பதன் தத் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ரெண்டு புரிஞ்சிருக்கும். சேம் அதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே முன்னாடி லெட்டர் என்ன இருக்கோ அந்த லெட்டரோட மெய்யெழுத்து தமிழ் மெய்யெழுத்தோட ஒரு பாதி மாத்திரையில் நம்ம ஒழிச்சோம்னா அது கரெக்டா இருக்கும். அடுத்தது சா ஷா அது அந்த மாதிரி லெட்டர் வந்துச்சுன்னா சாக்கு வந்து இஸ்ஸே போட்டுரும். அதே மாதிரி ரா வந்துச்சுன்னா இரு போட்டுரும். ஷா வந்தா இஷு போட்டுரும். சேம் அது இதுல எது கன்ஃபியூஷன் இருக்காது. யோ மத் பக்த ச அப்படின்னு இருக்கா. இங்க வந்து நம்ம ரெண்டு கோலனுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா இஸ்ஸு போட்டுக்கிறோம். பக்தஸ் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுதான் விசர்க்கம்னு சொல்றாங்க. இது வந்து சென்டென்ஸ்குள்ள வர்றப்ப இந்த மாதிரி விசர்க்கம் வந்து சேஞ்ச் ஆகுது. அவ்வளவுதான். இதுதான் மெயின் எனக்கு தெரிஞ்சது. சிம்பிளா நம்ம ஸ்லோகம் படிக்கிறதுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும். இன்னும் ரொம்ப நிறைய இலக்கணங்கள் இருக்குது. அதுதான் இதுதான் இலக்கணத்துக்கே ஒரு முக்கியமானதுன்னு சொல்லிட்டேன். நம்ம அந்த அளவுக்கு டீப்பா போக வேண்டாம். இந்த இலக்கணத்தை வந்து நம்ம ஒரு லைட்டா தெரிஞ்சிட்டாலே இவ்வளவு தெரிஞ்சிட்டாலே நம்ம படிச்சிடலாம். சரி இப்ப எல்லாம் யாராவது அன்மியூட் பண்ணிட்டு ஒருத்தரா ஒண்ணுன்னா படிக்கலாம். அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நானே பேசிட்டு இருந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ட்ரை பண்ணுவோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் ஒருத்தரா கூப்பிடுறேன். நம்ம இந்த ஸ்லோகாஸ்ல படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ட்ரை பண்ணுவோம். அரவிந்தன் பாபு யாரு சாரி முத்துலட்சுமி மேம் ரைஸ் பண்ணிருக்காங்க. முத்துலட்சுமி மேம் ரைஸ் பண்ணிருக்காங்க. மேம் ஆன் பண்ணிக்கீங்க. மேம் ரீட் பண்ணவா? ஃபர்ஸ்ட் ஸ்லோகா ரீட் பண்ணுங்க. நம்ம கேட்டுட்டே இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம அப்படியே டக்குன்னு கரெக்டா படிச்சிருவோம். சரி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓம் நமக் சிவாய. ஓகே. இப்ப நம்ம போட்டு 2 புள்ளி வச்சிருக்கு. அங்க விசர்க்கம் வந்து மாமா ஆட் பண்ணிட்டாங்க. நம சிவாய. அந்த விசர்க்கம் வந்து கேக்குற மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். நம்ம பயந்துட்டே பண்ணக்கூடாது. இன்னொருக்கா கேக்குற மாதிரி நல்லா ப்ரொனன்சியேஷன் பண்ணுங்க. ஓம் நம சிவாய. சூப்பர் மேம். நெக்ஸ்ட் ஸ்லோகா யாரு? நெக்ஸ்ட் யாருக்கு ஹேண்ட் ரைஸ்? நீங்களே வேணா சொல்லுங்க மேம். சர்வே பவந்து சுகினக. சூப்பர் மேம். கரெக்டாவே பாருங்க எல்லாருமே அப்சர்வ் பண்ணிருக்காங்க. 4 போட்டிருக்கனால பவ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பரா சொல்லிருக்கீங்க மேம். சூப்பர். இன்னும் பயம் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையல்னால நம்ம அப்படி பண்றோம். பயம் இல்லாம இன்னும் நல்லா சொல்லலாம். சர்வே பவந்து சுகினக. சுகினக. அந்த ந அப்படின்னு முடியறதுனால ஹ அப்படின்னு நம்ம விசர்க்கம் ஆட் பண்ணிடுறோம். அந்த தூங்கிறது வந்து நம்ம கவனமா பார்க்கணும். நிறைய பேரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தப்பு பண்றது வந்து எல்லாமே கரெக்டா படிச்சிருவாங்க. அந்த தா தூ அந்த இடத்துல மட்டும்தான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம கத்துக்கிறப்ப கவனமா கத்துக்கிட்டோம். அப்புறம் படிச்சு தப்பவே மைண்ட்ல ஏத்திடுவாங்க. அது அவங்க மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ படிக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிட்டோம்னா அது நம்ம மைண்ட்ல கரெக்டா செட்டா இருக்கும். ஈஸியா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணுங்க.
ஈஸ்வரி அம்மா டைம் ஈஸ்வரி ஆகுது. நீங்க வாசிக்கலாம். எஸ் மேம். வித்யா ததாதி வினயம். மேம் கரெக்டா படிச்சாங்க. ஆனா பாருங்க நான் சொன்ன மாதிரி அந்த தீய மட்டும்தான் தப்பு பண்ணிருக்காங்க. வித்யா ததாதி வினயம். அந்த தீங்கிறது தமிழ் தீ. அவ்வளவுதான். ரொம்ப சூப்பரா படிக்கிறீங்க எல்லாருமே. பரவாயில்ல. வெரி குட். ஓகே சூப்பர் மேம். நெக்ஸ்ட் மாரிமுத்து சார். அந்த 2வது ஸ்லோகம் ஓகே சார். சர்வே பவந்து சுக்கினா அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆமா சார். அது வந்து நான் கேள்விப்பட்டது சர்வே ஜனா சுகினோ பவந்து சார் அப்படிதான். நிறைய சொல்றாங்க. லோகா சமஸ்தா அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க சார். அதனால ஒண்ணும் இல்ல. ஸ்லோகாஸ்ல வேர்ட்ஸ் டிஃபரெண்டா யூஸ் பண்ணி சொல்றாங்க சார். இப்ப சர்வேனா அனைவரும், பவந்துன்னா என்ன? பவந்துன்னா அதான் இருக்கட்டும் அந்த மாதிரி பிளெஸிங்ஸ் கொடுக்கற மாதிரி. சர்வே அப்ப சர்வே பவந்து சுகினம்னா அங்க மகிழ்ச்சியாக சர்வேங்கிற அத கீழே. வார்த்தைக்கு இல்ல சர்வேங்கிற வார்த்தைக்கு அனைவரும் வந்துருது. ஆமா சார். மகிழ்ச்சிக்கு சுகினோ அப்படிங்கிறது எல்லாரும் அப்படிங்கிறது. அதான். கேள்விப்பட்டது சர்வே ஜனா சுகினோ பவந்து எல்லா ஓகே மக்களும் சார். அப்படின்னு கேள்விப்பட்டா. ஓகே ஓகே ரைட் ரைட் அது இப்ப நான் மீனிங்ஸ் அந்த அளவுக்கு போல சார். நான் வெறும் ஸ்லோக்கா ரீடிங்கா சொல்றேன். நான் அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல்ல கொடுக்கறது இல்ல. ஜஸ்ட் இப்பதான் நானும் லேர்னர் தான் சார். சோ நம்ம ஸ்லோக்கா தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். ஓகே நெக்ஸ்ட் ட்ரை பண்றீங்களா யாராவது? சத்யமேவ ஜெயதே. சூப்பர். அதுல எந்த கஷ்டம் இல்ல. எல்லாமே ஈஸியான லெட்டர்ஸ் தான். நெக்ஸ்ட் மேம் நான் ட்ரை பண்ணவா? பண்ணுங்க மேம். ஆன் பண்ணி டக்குன்னு பண்ணுங்க. டிஸ்டர்ப் ஆகாம ஆன் பண்ணா சரி. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. இது வந்து இக்ஷா சவுண்ட்ல ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். இது நான் சொல்ல மறந்துட்டேன். ரக்ஷதி இக்கு போட்டு KSHA சவுண்ட்ல ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஓகே மேம் கரெக்ட். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. அவ்வளவுதான். சூப்பர் மேம். எல்லாருமே நல்லா பண்றீங்க. இதுக்கு முன்னாடி இது போடலீங்களா? மேம் இந்த ஈஸியான ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பாப்போமா மேம்? இல்ல யாரு ட்ரை பண்றீங்க? இது எல்லாருமே நம்ம நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்போம். இதை நீங்க படிச்சுக்காமீங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம இத்தனை வருஷமா படிச்சிருக்கோம் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். யார் படிக்கிறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேம். நான் படிக்கிறேன். சரி ஓகே சார். படிங்க சார் படிங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தப்பா சரியான்னு சொல்லிடுங்க. என்னென்ன லெட்டர்ஸ் தப்புன்னு நான் சொல்றேன் சார் எண்ட்ல. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தையே. சூப்பர் சார். மேக்ஸிமம் கரெக்ட். நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க அதுதான் தப்பு பண்ணிருக்கீங்க. சதுர்புஜம். அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னா விக்னோப. அந்த பா வந்து விக்னோப அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இன்னொரு டைம் கூட நீங்க சொல்லி பாருங்க. நான் சொன்னது நீங்க கரெக்டா ப்ரொனன்சியேஷன் பண்ணி இன்னொருக்கா நீங்க இப்ப அதை மைண்ட்ல ஏத்திட்டு ப்ரொனன்சியேஷன் பண்ணி படிங்க சார். மத்தபடி எல்லாமே கரெக்ட். சதுர்புஜத்தை நான் வந்து சதுர்புஜம் சொல்லக்கூடாது. சதுர்புஜம். அதுதான் நம்ம அப்படி கேட்டு இல்ல அத நானே முதல்ல படிக்கும் போதே நானே சதுர்புஜம்னு கரெக்ட் பண்ணிட்டேன். கவனிச்சிருப்பீங்க. ரைட். பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. விக்னோப இல்ல நோப பா ப்ளைன் பா சொல்லணும் சார். அங்க விக்னோப சாந்தையே. அதுதான் சார். நம்ம கேட்டு அந்த மைண்ட்ல அப்படியே பழகிட்டோம். அதை மட்டும் இதை மாத்திட்டோமா ஓகே சரியா போயிடும். சூப்பர் சார். கரெக்ட். ஓகே இப்ப இந்த இது ட்ரை பண்ணுவோமா? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோக்கா ட்ரை பண்ணிட்டு நம்ம முடிச்சிடலாம் செஷனை. யார் வரீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டக்குன்னு ஆன் பண்ணி சொல்லுங்க. நானே வரேன். ஓகே சார் வாங்க. மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குரவே தேவ அப்படிதான் நான் படிச்சிருக்கிறேன். குரவே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓகே சார் சூப்பர். அதான் இந்த ஒண்ணு மட்டும் தப்பு பண்ணிக்கிறீங்க. சூரிய கோட்டி அந்த இடத்துல டி ப்ளைன் டி சொல்லணும். சரிட்டு. மத்தபடி எல்லாம் ஓகே சார். குரு அது கூட கரெக்டா ஸ்பெல்லிங். நிர்விக்னம் குரவே அப்படினாரோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். ஒரு புக்ல ஒரு மாதிரி இருக்கு. குருமே நீங்க போட்டு குரவேன்னு தான் நான் படிச்சிருக்கிறேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். கரெக்ட். நோ ப்ராப்ளம் சார். ஓகே தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் யார் வரீங்க? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.
சூப்பர் மேம். தஸ்மை மட்டும் தா மட்டும் கொஞ்சம் நல்லா பிளைனா கேக்குற மாதிரி சொல்லலாம், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் கரெக்ட். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அவ்வளவுதான் மேம். நெக்ஸ்ட் ஸ்லோகா. ஈஸ்வரி அம்மா ரைஸ் பண்ணிருக்காங்க. அதர்ஸ் ப்ளீஸ், யாருக்கெல்லாம் வெல்லிங் இருக்கோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அம்மா சொல்லலாம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி வது மே சதா. சூப்பர் மேம். சித்திர் பவத்துமே சதா. ஓகே, எல்லாமே சூப்பரா பண்ணிட்டீங்க. சரஸ்வதி அந்த தீ மட்டும் ஃபர்ஸ்ட் தீ சொல்லணும், நீங்க அந்த இடத்துல தீ சொல்லிட்டீங்க, அதை மட்டும் பாத்துக்கங்க, அவ்வளவுதான். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா புக்ஸ்ல வந்து ஸ்லோகம் பெருசு பெருசா இருக்கும், நம்ம வந்து சின்ன சின்னதா ஒரு கோடு போட்டு நம்ம பிரிச்சுக்கணும். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா அந்த கடைசி லைன் வித்யா, அந்த வித்யா பக்கத்துல ஒரு சின்ன ஸ்லாஷ் போட்டுக்கணும். ரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பக்கத்துல ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கணும். அப்ப நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், கஷ்டமா தெரியாது, அவ்வளவுதான். மத்தபடி சமஸ்கிருதம்ங்கிறது ரொம்ப ஈஸி தான். ஓகே, இது நான் இன்னைக்கு படிச்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு, நீங்க நிறைய படிச்சிட்டீங்க. இது லலிதா சகஸ்ரநாமம் லாவண்யாக்கு மேம் கேட்டதுனால தியானம் ஸ்லோகமும் ஒரு 5 ஸ்லோகமும் நான் படிச்சு காமிச்சிடுறேன். சிந்தூராருண விக்கிரகாம் த்ரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத் தாரா நாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீன வக்ஷோருஹாம் பாணிப்யாம் அலிபூர்ண ரத்ன சஷகம் ரக்தோத்பலம் விப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடஸ்த ரக்தச்சரணாம் த்யாயேத் பராம் அம்பிகாம் சகுங்கும விலேபனாம் அலிக்க சும்பி கஸ்தூரிகாம் சமந்தஹசிதேக்ஷணாம் சஷர சாப பாஷாங்குஷாம் அசேஷ ஜனமோகினீம் அருணமால்ய பூஷாம்பராம் ஜபா குசும பாஷுராம் ஜபவிதௌ ஸ்மரேத் அம்பிகாம். இது லலிதா சகஸ்ரநாமம் மெயின் ஸ்லோகா. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்யதா உத்யத்பானு சகஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா க்ரோதாகாராங்குஷோஜ் मनोरूपेक्षुकोद निजारुण प्रभापुर मज्जद ब्रह्मांड मंडला चंपकाशोक पुन्नाग सौगंधिकलसत्कचा कुरुविंद मणिश्रेणी कनत् कोटीर मंडिता अष्टमी चंद्र विभ्राज दलिकस्थल शोभिता. லாஸ்டா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன், நீ டைம் இல்லாதனால நம்ம நிறைய ஸ்லோகம் வேண்டாம். இப்ப நம்ம என்னதான் ஸ்லோகம் படிச்சுட்டோம், பட் நமக்குள்ளே ஒரு பயத்தோடையும் தெளிவில்லாமையும் படிச்சிருப்போம், நம்மளே அறியாமையும் தப்பு செஞ்சிருப்போம். சோ அதுக்காக ஒரு மன்னிப்பு சாமி கிட்ட கேட்கிற மாதிரி ஸ்லோகம் தான் இந்த 3 ஸ்லோகம். நீங்க எந்த ஸ்லோகம் வேணாலும் படிங்க, கடைசியா இந்த 3 ஸ்லோகம் சொல்லி முடிச்சிட வேண்டியதா. இதையும் நானே படிச்சு காமிச்சிடுறேன் டைம் கன்ஸ்ட்ரெயின்னால. யதக்ஷர பத பிரஷ்டம் மாத்ரா ஹீனந்து யத் பவேத் தத் சர்வம் ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்க பிந்து மாத்ராணி பத பாதாக்ஷராணி ச न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वर अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्य भावेन रक्ष रक्ष परमेश्वर. அதாவது எழுத்துக்களிலோ வார்த்தைகளிலோ பதங்க சென்டென்ஸ்களிலோ நான் உச்சரிப்பிலோ மாத்திரையில் அளவுலையோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னித்து விட இறைவா, எனக்கு அருள் புரிய இறைவா அப்படின்னு சொல்றதா இதோட மீனிங். நீங்க டீடைல்டா வேணா கூகுள்ல பாத்துக்கலாம். அப்புறம் வந்து அத இந்த லாஸ்ட் லைன் மட்டும் தத் சர்வம் ஷம்யதாம் தேவ, அதாவது நாராயணன் பெருமாள் அந்த மாதிரி ஸ்லோகம் படிக்கிறப்ப நாராயண நமஸ்துதேன்னு சொல்லுவோம். இதே ஈஸ்வரன் விநாயகர் ஐயப்பன் அந்த மாதிரி சொல்றப்ப பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப லலிதா சகஸ்ரநாமம் லக்ஷ்மி சகஸ்ரநாமம் அந்த மாதிரி சொல்றப்ப நாராயணி பரமேஸ்வரி அந்த மாதிரி சொல்லுவோம், அவ்வளவுதான். அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டு முடிச்சிடலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அனைவருக்கும் நன்றி. எனக்கு இந்த அற்புதமான
பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை ரெடி பண்ணி கொடுத்த என் கணவருக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை அளித்த லாவண்யா மேமுக்கு நன்றி. என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஒரு சின்ன புரிதல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதான் என்னையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்து அம்மையோர் எனக்கு அருளியவாறு அச்சோவே அப்படிங்கிற லைன் தகுந்த மாதிரிதான் எனக்குள்ள இருக்கிற சின்ன ஒரு நாய் போன்ற குணத்தையும் மாத்தி ஒரு அரச பல்லக்குல ஏத்துற மாதிரிதான் இருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் படிச்சு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதாவது இதுல தப்பு இருந்தாலும் எல்லாரும் மன்னிக்கணும். என்னோட சின்ன அறிவை வந்து உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ லாவண்யா மேம். ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ சங்கரி மேம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க வந்து கேட்டது வந்து எனக்கு ஒரு இது மாதிரி கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் லலிதா சஹஸ்ரநாமம்லாம் கேட்டது கூட இல்லை. ரொம்ப அது போன வருஷம் ஆடி மாசம் கோவில்ல எங்க ஏரியால வந்து இன்னைக்கு பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்ப அவங்க எல்லாரும் பாடினதை நான் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு வாசிப்பே தெரியல அது எப்படின்னு. நீங்க யதார்த்தமா இப்ப இந்த வருஷம் கேட்ட உடனே சரி எனக்கு கரெக்டா அதுவும் ஆடி மாசம் வந்தது அப்படின்னு சரி ஏதோ கனெக்ட் இருக்கு போல இருக்கு. நம்ம தெரியலன்னு நினைச்சிட்டு இருந்தோம். கரெக்டா நம்ம அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கே ஒருத்தர் தானா முன் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு டிவைன் கனெக்டா தான் தோணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப லெட்டரையும் எவ்வளவு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி அதை எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்லோகம் சொல்றோம், ஆனா அந்த உச்சரிப்புல கொஞ்சம் நீங்க சொன்னாங்களா அந்த லெட்டர்ஸ் தா அந்த அழுத்தம் எங்க கொடுக்கணுங்கிறதுல மாறிடுது. ஸோ அது வந்து கொஞ்சம் சிக்கலா இருக்கிறது. இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கு எல்லாருக்கும். ஸோ யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா பொறுமையா எல்லாருமே கவனிச்சு நடுவுல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு அப்படியே டிவைனா அமைதியா போயிடுச்சு நெக்ஸ்ட் செஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஆல் சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா உங்க சப்போர்ட் இல்லைன்னா இது பாசிபிளே கிடையாது. ஒவ்வொரு செஷன் போடுறப்பையும் ஆடியன்ஸ் நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ. சங்கரி மேம் நான் பிரசன்டேஷன் க்ளோஸ் பண்ணிடட்டுமா? பண்ணுங்க மேம். நன்றி, வாழ்த்துக்கள். பல்லடம் சாமிநாதன் விடைபெறுகிறேன். சங்கரி மேம் பிரசன்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்க இதுல கனெக்ட் போன்ல இருந்து வாங்க. எஸ் தேங்க்யூ. ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃபீட்பேக். சங்கரி மேம் ஆக்சுவலா ஹிந்திலயும் இப்படித்தானே இருக்கு. இந்த கசடை கூட இந்த கா 4 இது இருக்கு, சா 4 இருக்கு. ஆமா சார். ஹிந்தி தெரிஞ்சதுன்னா நமக்கு ஈஸியா கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வேற அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா நம்ம ஆல்ரெடி கா சா அதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்போம். அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த 4 இதுவும் வந்து கால 4 இருக்கு, சார 4 இருக்குலாம் வந்து சமஸ்கிருதம் தானே வந்தது ஹிந்திக்கும். சேம் சார். ஆமா சார். ஓகே ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ஏதோ ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி நல்லா அருமையா பண்ணீங்க. எதுவும் ஒரு புதுமையா இருந்தது. இருந்தாலும் ஏதோ ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அருமையா இருந்தது மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கு வந்து ரொம்ப என்னன்னா அந்த நான் வந்து இந்த சகஸ்ரநாமம் லலிதா சகஸ்ரநாமம் எடுத்து போன வருஷம் படிக்கும்போது அந்த இந்த சிம்பிள் போட்டிருந்தாங்கல்ல மேம் சாவோடது, அது என்ன மாதிரி சொல்லணும்னு எனக்கு தெரியல. மற்றதாவது நீங்க சொன்னப்பல அந்த 1 2 3 போடும்போது அந்த கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சதை வச்சு நான் அது தான் போல இருக்கு, அதுக்குதான் 1 2 3 போட்டிருக்காங்கன்னு கெஸ் பண்ணி ரீட் பண்ணிட்டேன். அந்த சா சிம்பிள் அதெல்லாம் வந்து சிலது தெரியல. அப்புறம் அந்த எஸ் மாதிரி இருக்க சிம்பிள் எதுக்கு நான் போட்டிருக்காங்க? சாரி, அது சொல்ல மறந்துட்டது. நான் பிடில போடல. அது வந்து என்னன்னா ஜாயின் பண்ணி படிக்கணும். அந்த இதை வந்து கேப் கொடுக்க கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஓ அத கம்பைண்டா படிக்கணும். நமஸ்தே ஸ்கூல்ல வந்துச்சு. ஓகே ஓகே. ஒரு அதான் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கும், செகண்ட் ஒரு வார்த்தை இருக்கும். அந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணிருக்க கூடாது. ரெண்டையும் சேர்த்து அந்த ஆவோட அந்த சவுண்ட் அங்க வந்துரும். அந்த எஸ்ங்கிறதுக்கு அந்த ஆ சவுண்ட். அதே மாதிரி டபுள் எஸ் போட்டிருந்தாங்கன்னா ஆ சவுண்ட்ல வர மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள். ஓகே மேம். தேங்க்யூ சோ மச். என்னோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கா மேடம்? ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஹெவியா கேக்குது. கண்டிப்பா இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஓகே மேடம், இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது சமஸ்கிருதம் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஏன்
சில மந்திரங்களை சமஸ்கிருதத்துல வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான காரணமும் இருக்கு. இப்போ நம்ம ஒரு இதுல படிக்கும் போது இந்த செயின் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்ப நம்ம வெறும் ஒரு இதை பத்தி படிக்கிறோம், அகர முதல அப்படின்னு ஆரம்பிக்கிறோம்னா ஆதி பகவன் அப்படின்னாலே ஆதி பகவன் படம் பார்த்தோமா, அந்த படத்துல நடிச்சது ஜெயம் ரெட்டி தானே, அதுல வந்து இல்ல இவங்க டபுள் ஆக்ஷன்ல அப்படின்னு. அப்ப அந்த செயின் ஆஃப் தாட்ஸ் போறதுக்காக தான் இந்த இடத்துல சமஸ்கிருதத்துல சில மந்திரங்களை சொல்லணும் அப்படின்னாங்க. அப்போ இதுல சமஸ்கிருதத்துல என்ன ஒரு பெரிய இதுன்னா, எல்லா பாஷைக்கும் உண்டான ஒரு பெரிய இது, அந்தந்த பாஷையில அந்தந்த வார்த்தை மாறி போச்சுன்னா நமக்கு அதோட அர்த்தமே மாறி போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை என்ன அப்படின்னு கேட்டா ராமாயணம். ராமாயணத்துல கும்பகர்ணன் போய் 6 மாசம் தூங்குறான். எதுக்காக தூங்குறான் அப்படின்னு ஒரே ஒரு எழுத்து பிழையினால வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன கேட்டான், என்ன நடந்தது, பிரம்மாவை நோக்கி வனம் இருந்தான், ராவணனும் இவங்களும் அதாவது இந்திரனுக்காக சொர்க்கத்துக்கான இடம் அப்படின்றதுக்காக இந்திரபிரஸ்தமா ஏதோ ஒண்ணு கேட்கிறான். ஆனா சரஸ்வதி நாட்டுல உட்கார்ந்து நித்ரஸ்துவம்னு ஏதோ ஒண்ணு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரே ஒரு வார்த்தை மாறினதுனால அதோட விளைவே மாறி போச்சு அப்படின்வாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கும் போது ஈஸியா இருக்கும் அப்படின்வாங்க. அதுக்காக தான் சமஸ்கிருதம் படிக்கிற வழிய எனக்கு வந்து இது வந்து நம்ம சமஸ்கிருதத்தை பெரிய அளவுல வளர்த்திருக்கோம் அப்படின் போது தமிழர்களோட இது வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது பெரிய அளவுல இருக்கு. அதை இன்னைக்கு அரசியலா கொண்டு போயிட்டாங்க. அதை மட்டும் நம்ம வெளியில வரணும். நம்ம ஜெனரலா பார்த்தோம்னா இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது மேடம். எப்படி நம்ம படிக்கணும், என்ன எடுத்துக்கணும் அப்படின்றது. ஏன்னா ஹிந்தி இன்னைக்கு நம்ம பெருசா பேசுறோம், ஹிந்தியோட மூலமே வந்து சமஸ்கிருதத்திலேயே தான் வந்திருக்குன்றது சொன்னா மிகையாக. ஏன்னா எல்லாத்தையும் ஹிந்தி எப்படி வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு சின்ன ஹிந்தி எங்க இருந்து வந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வராங்க. இங்க இருந்து ராஜஸ்தான்ல இருந்து வியாபாரிகள் போய் அந்த ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல நின்றுவாங்க. அப்ப அவங்களுக்கு வியாபாரம் பண்ணும்போது இவங்க சமஸ்கிருதத்துல பேசுறாங்க, அங்க இருக்கிறவங்க வேற ஒரு ஆப்கானி லாங்குவேஜ் இதுல பேசுறாங்க. இவங்க 2 பேரும் பேசும்போது உருவான மொழிதான் ஹிந்தி. அந்த மொழிதான் இன்னைக்கு பெரிய அளவுல பேசிட்டு இருக்கும். அப்ப இதற்கான பேஸ் என்ன அப்படின்னா எந்த ஊர்ல எங்க பேசுறாங்கன்றத பொறுத்து அதோடைய வழக்காடுகள் மாறுது. இப்ப குறைஞ்சபட்சம் இப்ப முஸ்லிம் ஏரியால பார்த்தோம்னா உருது வார்த்தைகள் நிறைய இருக்கும். இதே இது ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி சைட்ல எல்லாம் போனோம்னா சமஸ்கிருத வார்த்தைகள் ஜாஸ்தியா இருக்கும். அந்த சமஸ்கிருதத்தை நமக்கும் இன்னைக்கு வந்து இல்ல நீங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய மாபெரும் முயற்சி அப்படின்றதுதான் சொல்லும் போது தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு விதை தான் போடுறோம், அந்த விதையில இருந்து இன்னைக்கு பெரிய அளவுல வரும்ன்றது எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை எதுவுமே கிடையாது, ஐயமே கிடையாது. ரொம்ப அழகா பண்ணீங்க, ரொம்ப அழகா ப்ரொனன்சியேஷன் பண்ணீங்க மேடம். வாழ்த்துக்கள். அது வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் பங்கெடுத்துக்கிட்டது பெரிய விஷயம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். அது வந்து இந்திராசனம் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா நித்திராசனம்னு கேட்டாரு அவர். அதான் மாறி போய் தூக்கத்துல அது ராவணன் அதுக்கப்புறம் 6 மாசம் எங்களுக்கு அவருக்கு 6 மாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால 6 மாசம் தூக்கம் 6 மாசம். குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். அவர் வந்து நித்தியத்துவம்னு கேட்டார். நித்தியத்துவம்னா இம்மார்டலா இருக்கணும்னு. அத சரஸ்வதி நாக்க பரட்டி ஒரு ராட்சசன் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நித்திரத்துவம்னு கேட்டார். அத பரட்டி விட்டாங்க நாக்க. நித்தியத்துவம் அப்படிங்கறத நித்திரத்துவம் அப்படின்னு கேட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு வகுப்புல இருந்ததுனால எனக்கு ஜாயின் பண்ண முடியல, கொஞ்சம் லேட்டா தான் பண்ணினேன். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பிரீஃப் பண்ண முடியுமா எனக்கு? ஏன்னா ஐ எம் ஆல்சோ சான்ஸ்கிரிட் ஸ்டூடெண்ட். தயவு செய்து ஒரு ரீகேப் மாதிரி ஒரு குட்டியா ஏதாவது யாராவது சொல்லுவீங்களா ஒரு 2 மினிட்ஸ்ல? மேடம் கவலைப்படாதீங்க, இது செஷனே நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் அவங்களோட இந்த ஃபவுண்டரோடையும் டைரக்டரோடையும் அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஆர்கனைசரோடையும் நம்ம பெர்மிஷன் கேட்டு அப்லோட் பண்ணிடுவோம். முழு இதையும் பாருங்க. ஏன்னா நம்ம சின்னதா பார்த்து அது டீசர் ட்ரைலர் ஒத்து வராது, புதுசாவே பார்ப்போம் மேடம். நம்ம முழுசாவே அனுபவிப்போம். தேங்க்யூ சோ மச். உச்சரிப்புகள் தான் மேம் பேசா சொல்லி கொடுத்தாங்க. மெயின் ஐடியா அதான் கீதா மேம். நிறைய பேருக்கு அந்த ஸ்லோகம் வாசிக்கிறதுக்கு தெரியல, அதனால அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தமிழ் எழுத்தை வச்சு சொல்லி கொடுத்தாங்க. தமிழ் தானே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கிறதா ஹைலைட். அதுக்கு எங்களுக்கு ப்ராக்டிஸ் மாதிரி ஒரு சாம்பிள் சில ஸ்லோகங்கள் காமிச்சு ஒவ்வொருத்தரையும் ரீட் பண்ண வச்சாங்க. அப்படிதான் ப்ராக்டிஸ் போச்சு. வெரி குட் வெரி குட். ஏன்னா அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால தான் எந்த சமஸ்கிருத ஸ்லோகம் சொன்னாலும் கடைசியில எது பத பட்சர இது வித்தியாசம் இருந்ததுனாலும் சமேதாம்னு நம்ம கேக்குறோம். சொல்லிட்டேன், அதுவும் சொல்லிட்டேன் மேம். அதையும் சொல்லிட்டேன். மெயினா அதை சொல்லி கொடுத்தா நம்ம ஸ்லோகமே சொல்லி கொடுக்கணும் மேம். கரெக்ட். தேங்க்யூ கீதம்மா. கீதம்மா தேங்க்யூ சோ மச்.
திரு சுந்தர பேர் இருக்கு மேம், நீங்க பேசலாம். திரு சுந்தர. ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். உண்மையில் ஆக்சுவலா சார் சொல்லியிருந்தாரு சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் வந்து ஹிந்தி தோன்றுதுன்னு. உண்மைதாங்க மேடம். ஆக்சுவலா சான்ஸ்கிரிட் வந்து ஒரு பியூர் ஃபார்ம் சொல்லலாம். ஆனா ஹிந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற பெர்ஷியன், உருது, அரபிக்ங்கிற வேர்டெல்லாம் வந்து கலந்து வரும். இன்னொன்னு மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப வந்து சான்ஸ்கிரிட் ஈக்குவலண்டா ஸ்லோகங்கள் படிக்கிறதுக்காக இந்த தமிழ் எழுத்துக்கள் மேல 1, 2, 3, 4ன்னு போட்டு எழுதணும். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா கிரந்த எழுத்துக்கள் ஒண்ணு இருக்குங்க. அது வந்து இது மிக்ஸ்டு லாங்குவேஜ் ஆஃப் ஆல் தமிழ், மலையாளம், தெலுங்கு அண்ட் கன்னடா. ஸோ ஜெனரலா பாத்தீங்கன்னா இப்ப ஸ்லோகங்கள் வந்து சொல்லணுங்கிறவங்க ஐயர்ல வைஷ்ணவர்கள் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா அந்த கிரந்த எழுத்துகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வேரியேஷன் 1, 2, 3, 4ங்கிற யூஸ் பண்ணாம இருக்கணும். ஏன்னா அந்த சடனா வந்து அந்த படிக்கும்போது இந்த மாத்தி சொல்லிடுவோங்கிறதுக்காக இந்த கிரந்த எழுத்துக்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள்ல அந்த வந்து இந்த கிரந்த எழுத்துகளினுடைய சாரம் இருக்கும். இது வந்து என்னுடைய ஸ்மால் அப்சர்வேஷன். தேங்க்யூ. நல்லா அருமையா பண்ணியிருந்தாங்க சிவசங்கரி. தேங்க்யூ. எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாராவது பேசுறீங்களா? அஸ்வினி மேடம், பால நாகேஸ்வரி மேடம். மேம் அவர் என்னோட கணவர் தெரியுமா? திரு சுந்தரங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம். தெரியல மேம், தெரியல. நான் பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்சேன். தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் தி சப்போர்ட். அழகா பிபிடி போட்டு கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃபைனல் ஸ்லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சது மேம். ஏன்னா எல்லாருமே இப்போ புதுசா தான் படிக்க ஆரம்பிக்க போறோம் இந்த ஸ்லோகம்ஸ். அப்போ வந்து மிஸ்டேக்ஸ் வந்து போக தான் சரி பண்ணி அதை ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணணும். இப்போ அதுக்கான ஒரு இதுவும் இருக்கு. தப்பா படிக்கலன்னா கூட அதை நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், நாங்க எங்களை வந்து தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ கடவுளேன்னு கேட்கறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை வந்து இன்னும் நம்ம பெர்ஃபெக்டா செய்யணும். அப்ப இதாகுது, அப்ப இது கேட்காத அளவுக்கு நம்ம படிக்கணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம மைண்ட்குள்ள வரும். இன்னும் கவனமா படிப்போம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சரா சொல்லி கொடுத்தீங்க. ஸோ அதுதான் நான் அப்சர்வ் பண்ணதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சர் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ரொம்ப அழகான ஒரு சண்டே ஈவினிங் ரொம்ப அழகா இது கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து அடுத்து என்னென்ன நம்ம கத்துக்க முடியுமோ அதை கத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த தெரிந்து தெளிவோம் நிகழ்ச்சியோட நோக்கமே அதுதான். இந்த டாபிக் அந்த டாபிக் இல்ல, எல்லாருக்கும் புதுசா இன்னைக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் ஒவ்வொரு மாசமும் ஒரு டாபிக் இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு ரொம்ப சிறப்பா. சிவகனி மேடம் நீங்க பேசவே இல்லை மேடம். அவைலபிளா இருக்கீங்களா லைன்ல? சிவகனி மேடம். பாலா மேம் இருக்கு. பாலா மாமா சாரா. அனைவருக்கும் வணக்கம் மேம். குட் ஈவினிங். சங்கரி இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஒவ்வொரு லெட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன விதமாகட்டும், அந்த ஸ்லோகங்களுடைய உச்சரிப்பாகட்டும், ஸோ நம்ம எப்படி படிக்கணும்னு சொன்னது, அதை தாண்டி நம்ம தப்பா படிச்சிட்டாலும் இந்த ஸ்லோகம் சொல்லிட்டோம்னா அதற்கான நிவர்த்தியா அதையும் சொன்ன விதங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு சமஸ்கிருதம் எப்படி புதுசா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வியப்பா தான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஷேரிங். அந்த பிபிடி ஆல்சோ வெரி ஃபண்டாஸ்டிக். இந்த லாஸ்டா கொடுத்த அந்த ஃபீட்பேக் ஆல்சோ சுந்தரமூர்த்தி கொடுத்த ஸோ வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே. ஸோ வேற யாரும் பேசுறீங்களா இல்லை க்ளோஸர் போயிடலாமா? அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்க வருவாங்கன்ற நம்பிக்கையோட நாங்க வந்து சொல்றோம். ஈஸ்வரியமா சொல்லுங்கம்மா. ப்ரெசன்டேஷன் ரொம்ப அருமையா இருந்தது மேடம். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஹிந்தி படிச்சேன்னா இப்பதான் கொஞ்சம் ஹிந்தி கத்துட்டு இருக்கேன். அதனால அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிச்சது. இந்த கக்கா கக்கா சச்சா அந்த மாதிரி இந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நல்லா இருந்து. மோரோவர் பகவத்கீதா ஸ்லோகமும் கொஞ்சம் சொல்லி தருவாங்க, அதையும் கொஞ்சம் கேட்டிருக்கேன் நான். அதனால இட் வாஸ் வெரி ஈஸி. அதே மாதிரிதான் இந்த ராமநாமம் சொல்லும் போது கூட அதுல ஏதாச்சும் பிழை இருந்தா அதை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீ வாசாதி கௌர பக்த விருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் நான் சொன்னாக்க இன் கேஸ் ஏதாச்சும் ப்ரொனன்சியேஷன்ல மிஸ்டேக் இருந்தாலும் அதை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா இதுலையுமே அந்த மாதிரி ஒரு நம்ம தவறு நடந்தாலும் அதை வந்து மன்னிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்றது வந்து ஒரு புது இதுவா இருந்தது மேடம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ ஈஸ்வரிமா. தேங்க்யூ ஸோ மச்.
ரொம்ப ப்ரொனன்சியேஷன் மட்டும் இல்ல, அந்த மீட்டரும் கரெக்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அத அழகா இவங்க சொன்னாங்க. சரியான சந்தம், சரியான உச்சரிப்பு, சரியான இடைவெளி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வெரி குட், வெரி குட். நான் வந்து இத அப்புறமா முழுக்க கேட்டுட்டு லவண்யா உங்களுக்கு கால் பண்றேன். கண்டிப்பாமா, கண்டிப்பா. எனக்கு அது பதிவு செஞ்சதை இது பண்றாங்க. செஞ்சுட்டு நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேங்கம்மா. அதை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்கம்மா. ரொம்ப சிறப்பா இது இருந்தது. கண்டினியூஸா வரப்போற ப்ரோக்ராமா இது? இல்லம்மா, இந்த மாதத்திற்கு இந்த தலைப்புங்கம்மா, சமஸ்கிருதம் கத்துக்கிறது. இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பேசுறோம். இந்த மாதம் வந்து இந்த தலைப்பு. ஒவ்வொரு போன மாதம் வந்து கேள்விகளை பத்தி பேசணும். அதுக்கு முன்னாடி நடுகற்கள் பத்தி பேசினாங்க ஆனந்தி. அப்புறம் வந்து பினான்சியல் இதை பத்தி பேசுவாங்க, பினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க. ஸோ நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சிங்க, தெரியாததை தெரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சிறப்பா இந்த நிகழ்ச்சி, ரொம்ப அழகா நிறைவா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறது எல்லாருடைய பகிர்ந்தல்லே தெரியும். இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமம் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சகஸ்ரநாமம் ஃபுல்லா படிக்க முடியாது. 108 நாமங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க விஷ்ணுவோடது. அந்த ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, இது அவ்வளவுதான், 2 லைன்ஸ் தான். இதை 3 டைம்ஸ் சொன்னோம்னாலே அந்த ஃபுல் ஸ்லோகம் நம்ம படிச்சதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இது சொல்லலாம் நினைச்சு மறந்துட்டேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி சாமியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிளஸிங்ஸ் அப்பப்ப அங்கங்க கொடுத்து வச்சிருக்காங்க. இதை சொல்லிருங்க உங்களுக்கு ஃபுல் பலனும் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்கு. எப்படின்னா இந்த மனுஷங்க ஃபாஸ்டா தான் ஓடிட்டு இருக்க போறாங்க. அவங்க ஏதாவது ஷார்ட்கட் தேடுவாங்க, நம்மளே கொடுத்துடலாம்னு கொடுத்துட்டாரு போல இருக்கு முதல்ல. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் ஆல் ஆஃப் யூ ஃபார் தி வண்டர்ஃபுல் பார்ட்டிசிபேஷன். மேம் ஒரு எண்டிங் பிரேயர் பாட்டு பாடிட்டுமா? பண்ணுங்க மேம், பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். சர்வம் ஸ்ரீ சிவார்ப்பணமஸ்து. ராம் ராம். தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். மீண்டும் அடுத்த மாதம் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி.